அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு திருக்கணிதப்படி சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சுமார் 36 மாதங்கள் இருக்கும் இந்த சனி பகவான் 2017 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும் இந்த காலங்கள் மட்டும் சுமார் 425 நாட்கள் சனி வக்ரமடையுது. இந்த சனிப்பெயர்ச்சி 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியோட காலத்திலே பார்த்திங்கன்னா 2 தடவை குரு பயிற்சியும் 2 முறை ராகுகேது பயிற்சியும் வருது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகுந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 36 மாதங்களும் நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம பார்க்கலாம். மகம், உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் நல்ல பலன்களும் கெடுதலான பலன்களும் மாறி மாறியே நடக்கும். முதலில் சனி பகவான் நோய் சம்பந்தமான செலவுகளை கொடுக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலை சரியில்லாமல் போவது, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படுவது, அல்லது பாகப்பிரிவினை செய்ய இயலாது நீதிமன்ற நடவடிக்கைகள் செல்வது, உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு என்று பல நெருக்கடிகளையும் மன உளைச்சலையும் கொடுக்கும். உங்கள் ராசியில் உள்ள ராகு மாறும் வரை பொறுமையாக சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து விடலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையை விட்டுவிடலாமா என்ற அளவில் மன உளைச்சல் வரும். சிலர் வேலை நெருக்கடியின் காரணமாக வேலையை விட்டு விடுவர். தொழில் புரிபவர்களுக்கு வேலையில் நாட்டம் இருக்காது. மன உளைச்சல் ஏற்படும்படி சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். நெருக்கடி காரணமாக தொழிலை மாற்றலாமா என சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சிலர் தொழிலை மாற்றமும் செய்வர். நகைக்கடன், வங்கிக் கடன் பெறுவது மூலமாக பணப்பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திடீர் மருத்துவ செலவு ஏற்படுவதன் மூலம் பண நெருக்கடி ஏற்படும். இருப்பினும் இந்த வருடத்தில் ஏற்படும் குரு பயிற்சிக்கு பின்னர் நெருக்கடிகள் குறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பணப்புழக்கம் நன்றாக மாறும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் ஆன்மீக பயணங்கள் உங்களுடைய மனதிற்கு நிம்மதியை தரும். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு செலுத்துவதன் மூலம் உங்கள் குழப்பமான மனநிலையும் நெருக்கடியான சூழ்நிலையும் நிச்சயம் மாறும். விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்த பலனை தரும். பூரம், உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை தரும். நீங்கள் சென்ற ஆண்டில் திட்டமிட்டு தள்ளி போயிருந்த சில செயல்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வரும். பழைய வீட்டினை இடித்து மாற்றம் செய்து புதுப்பிப்பது, பழைய வீடு வாங்குவது என சொத்துக்களை சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சொந்தங்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். உறவினர்களுடன் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பூர்வீக குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் நன்மையை தரும். வேலைக்கு செல்பவர்கள் வேலை மாற்றம் செய்வீர்கள் அல்லது இடமாற்றம் ஏற்படும். சிலர் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் ஆரம்பிப்பார்கள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் விரிவுபடுத்த நினைத்து தொழிலுக்காக புதிய திட்டங்களும் விரிவுபடுத்துவதும் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். மனைவி அல்லது சகோதரி வழியில் மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு திடீரென ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. 6 மாதங்களுக்கு பின்னர் நடைபெறும் பயிற்சிகள் உங்களுக்கு தொழில் மூலம் அதிக பண வரவை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் வாய்ப்பு என உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரையில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி மிக சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். உறவினர்கள் மூலம் தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் அமையும். திருமணம் கைகூடும். பருவ வயதில் உள்ளவர்கள் பூப்படைவார்கள்.
வீட்டில் மங்கள நிகழ்ச்சி மனமகிழ்ச்சியை தரும். இறை வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மைகளை அளித்திடும். உத்திர நட்சத்திரம். சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் தான் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியும். அதுவரையிலும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தும். எதிலும் முடிவெடுக்க முடியாமல் மனதளவில் மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டு. வேலையிலும் சரி, செய்யக்கூடிய தொழிலும் சரி, சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் மாறும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். சுய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்புடையவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். நிர்வாக பொறுப்பேற்கும் நிலைமை ஏற்படும். உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள். மற்றபடி சொந்த தொழில் புரிபவர்கள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் கண்டிப்பாக உருவாகும். தொழிலில் புதிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அரசு மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை மகனுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக அமையும். பொறுப்புகள் வந்து சேரும். கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலமாகும். வேலையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மார்ச் மாதம் வரை நெருக்கடிகள் இருப்பது போல் சூழ்நிலை இருந்தாலும் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். தந்தையின் ஒத்துழைப்பு மன நிம்மதி தரும். தந்தையின் மூலமாக புதிய தொழில் வாய்ப்பு ஏற்படும். வேலை மாற்றம் வேலை விஷயமாக தந்தையை பிரிய நேரலாம். அரசாங்க வழியில் நன்மைகள் ஏற்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயரும் அதிகாரம் என பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த பயிற்சி அமையும். குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். சிம்ம ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்கள் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் நெருக்கடிகள் குறைந்து மகிழ்ச்சியை பெறலாம். உங்கள் ராசியில் உள்ள ராகு கேது பயிற்சிக்கு பின் அனைத்தும் சுபமாக மன மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாக அமையும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இடமாற்றம், புதிய தொழில் தொடங்குதல் என இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறந்த பலன்களையே கொடுக்கப் போகிறது. இதுவரையில் வேலையில் இடமாற்றம் எதிர்பார்த்து கிடைக்காதவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். விருப்பப்பட்ட இடமாற்றமாகவும் மன நிம்மதியை தரக்கூடிய மாற்றமாகவும் அமையும். சிலர் வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் தொடங்குவார்கள். தொழில் தொடங்க நண்பர்கள் உறவினர்கள் உதவி கிடைக்கும். உங்கள் மதிப்பு மரியாதை குடும்பத்தினர் மத்தியில் உயரும். ஏற்கனவே தொழில் புரிபவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பின் நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். தொழில் முன்னேற மற்றவர்களின் ஆதரவும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் மூலம் உங்களுடைய பொருளாதாரம் உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உறவினர்களுக்கு உதவுவீர்கள். மனைவி அல்லது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சில செயல்களை நடைமுறைப்படுத்துவீர்கள். வீட்டில் பெரியவர்களுடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு அமையும். குழந்தைக்காக எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு குழந்தை பேர் அமையும். வீட்டில் திருமணமாகாமல் தள்ளிப்போகும் நபர்களுக்கு திருமண வரன் அமையும். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் உங்களுடைய மதிப்பு உயர்வது மட்டுமல்ல, பொருளாதாரமும் மிகவும் சிறப்படையும். ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. அவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் நெருக்கடி குறைத்து இந்த பெயர்ச்சி மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சினால் அதிக சிரமங்களை ஏற்படுத்துவ ஜாதகர் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.